أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما تكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي زدني علما ربي زدني علما ரபி ஜிதினி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக, அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். வாழும் காலமெல்லாம் அவனின் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை நம்மை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய நபர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் முதல் ஜும்மாவிலே அவனுடைய இல்லத்திலே அல்லாஹ் நம்மை அமல் செய்திருக்கின்றான். இது அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நாம் போவோமேயானால் எந்த ஒரு பக்கமும் நமக்கு தெரியாத பக்கம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழியாத ஹதீஸ் கிடையாது, சொல்லாத விஷயங்கள் கிடையாது, எச்சரிக்காத விஷயம் கிடையாது. எல்லாத்தையும் சல்லாசம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வரலாறு முழுசா திறந்த புத்தகமா இருக்குது. ஒரு தலைவர் எடுத்துக்கிட்டா அவர் பிறந்த ஊர் தெரியாது, அவர் திருமணமான நேரம் தெரியாது, அவர் வளர்ப்பு எப்படி யார் வளர்த்தாங்கன்னு தெரியாது, ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிலிருந்து இறப்பு வரை A to Z எல்லாமே ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எதுவுமே நமக்கு தெரியாது, இது விடுபட்டு போச்சு, இது மறைக்கப்பட்டு போச்சு, இது தெரியல, இந்த மட்டும் கொஞ்சம் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே திறந்த புத்தகமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இருக்குது. ஒரு வரலாற்று சாதனையாளர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த இந்த மாதம் ரபியுல் அவ்வல், அதாவது முதல் வசந்தம் அப்படின்னு அர்த்தம். வசந்தம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். வசந்த காலம் அப்படின்னு சொன்னா வெயில் அடிக்கும், மழையும் பெய்யும், அதாவது மிடிலா நடுத்தரமா இருக்கும். ரொம்ப வெயில் அடிக்காது, ரொம்ப மழையும் பெய்யாது, புயல் அடிக்காது, அந்த மாதிரி ஒரு மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்காக வேண்டி அல்லாஹ் இந்த மாதத்துக்கு வர ரபியுல் அவ்வல் வச்சானோ என்னமோ தெரியல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசந்தமா உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வசந்தமா தான் வாழ்ந்துட்டு போனாங்க. பொதுவாக சைத்தான் ஒப்பாரி வச்ச இடம்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. 3 இடத்துல சைத்தான் ஒப்பாரி வச்சிருக்கிறான். சைத்தான் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து 3 இடத்துல தான் தலையில மண்ணவாரி போட்டு ஒப்பாரி வச்சு ஓடனா அப்படின்னு ஹதீஸ்ல வருது. அது என்ன இடம் அப்படின்னு சொன்னா, முதல்ல அரஃபா மைதானம். ஹாஜிகள் அரஃபா மைதானத்தை ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் துவா கேட்பாங்க. அந்த அரஃபா மைதானத்துல உட்காந்துருப்பாங்க இல்லையா, அப்ப அல்லாஹ் தஆலா அவங்களுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அரஃபா மைதானத்துல உட்காந்து ஒருத்தர் இப்படி நினைக்கிறாரு, அல்லாஹ் என் பாவத்தெல்லாம் மன்னிப்பானா, நான் அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேனே, பிறந்திருந்து சொல்ல முடியாத அசிங்கமான அருவருப்பான நிறைய பாவத்தை செஞ்சிருக்கிறேனே,
என் பாவத்தை என் மனைவி கேட்டா என் கூட இருக்க வாழ மாட்டா, என் தாய் கேட்டா வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, என் பிள்ளை கேட்டா என்னை வெறுத்து தள்ளிடுவாங்க, அப்படிப்பட்ட பாவலாம் செஞ்சிருக்கிற என்னை போய் அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு சொன்னா அவனை விட பெரும் பாவி யாரும் கிடையாது அப்படின்னு ஹதீஸ் வந்திருக்குது. அந்த அளவுக்கு அரஃபா மைதானத்துல இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். அரஃபா மைதானத்தை போய் நீங்க உட்காந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் டோட்டலா மன்னிச்சரா. திரும்பி வரும்போது ஒரு குழந்தை பிறந்தா எப்படி பாவம்னா என்னன்னே தெரியாம எந்த அழுக்கும் இல்லாம பரிசுத்தமா ஒரு குழந்தை பூமிக்கு வருதோ அதே மாதிரி அரஃபா மைதான் நீங்க திரும்பி வருவீங்க என்பதாக ஹதீஸ் வருது. இந்த இடத்துல சைத்தான் உபாரிச்சு அழுகுறான். நான் இவனை எப்படி எப்படியோ வழிகெடுத்தேனே, வியாபாரத்தை வச்சு வழிகெடுத்தேன், குடும்பத்தை வச்சு வழிகெடுத்தேன், மனைவி வச்சு வழிகெடுத்தேன், அக்கம் பக்கத்து வீட்டார் வச்சு வழிகெடுத்தேன், தொழுகையில வழிகெடுத்தேன், குர்ஆன் ஓதுறதை வழிகெடுத்தேன், முகஸ்துதியை கொடுத்தேன், பெருமையை கொடுத்தேன், திமிரை கொடுத்தேன், கோபத்தை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்து வழி எடுத்தேன். இவன் ஒரே ஒரு நாள் அரஃபா மைதானத்துல உட்காந்துட்டு போய் எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டானே, சுத்தமா ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி சைத்தான் ஒப்பார் வச்சு அழுகிறான் அப்படின்னு ஹதீஸ் வருது. இரண்டாவது என்ன எப்பன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அல்ஹம்து சூரா இறக்குறான். இறக்கணும் போது சைத்தான் அப்படி அழுகுறான் ஒப்பார் வச்சு. அல்ஹம் சூரா போய் அல்லாஹ் அடியாருக்கு கொடுத்துட்டானே. அல்ஹம் சூரா விளக்கத்தை மட்டும் இன்ஷா பேசிக்கிட்டே போலாம், அவ்வளவு விளக்கம் அல்ஹம் சூரால இருக்குது. அல்லாஹ் எல்லாரும் அதை தமிழத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு அற்புதமான ஒரு சூரா அல்ஹம்து சூரா. என் லா ஸலாத்த இல்லா ஃபாத்திஹல் கிதாப் ஹதீஸ் வருது. அல்ஹம் சூரா ஓதாம தொழுகே கிடையாதாம். தொழுகை அப்படின்னு சொன்னா அல்ஹம் சூரா தான். அல்ஹம் சூரா ஓதாம நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா அது தொழுகையே கிடையாது ஹதீஸ்ல வருது. அந்த அளவுக்கு அல்ஹம் சூரால அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் பொதிந்து இருக்குது. அந்த சூரா எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் தமிழ் அர்த்தத்தோட கத்துக்கலாம். இப்ப இந்த அல்ஹம் சூரா இறங்கும் போது அந்த சைத்தான் ஒப்பாரி வச்சு அழுதானா அப்படின்னு ரெண்டு இடம். மூணாவது இடம் எப்பன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு சைத்தான் தலையில மண்ணாவார் எப்படி ஒப்பாரி வச்சு அழுது ஓடி போனா என்பதாக ஹதீஸ்ல வருது. ஏன் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்தையும் ரஹமத்தால மூழ்கக்கூடியவங்க, ரஹமத்தை கொண்டு எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அடைஞ்சிருவாங்க, தன் ரஹமத்தை கொண்டு எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க, அவ்வளவு பெரிய ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி சைத்தான் அழுதான் என்பதாக ஹதீஸ்ல வருது. சைத்தான் டோட்டலா 3 இடத்துல அழுதான். ஒன்னு அரஃபா மைதானத்துல அடியார் பாவத்தை மன்னிக்கதை பார்த்து அழுகிறான், அல்ஹம் சூரா இறங்கும் போது அழுதான். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பின் அந்த பிறப்பு செய்தி கேட்டு அழுதான் என்பதாக ஹதீஸ்ல வருது. அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதம் அவர்களை பத்தி எதை பேசுறது எதை விடுறதுனே தெரியல. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் அதை ஏத்து நடந்து அதன் பிரகாரம் வழிபடக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்து அருள்புரியும். வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அதுதான். எல்லாருமே நம்ம நாயகம் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை முழுசா தெரிஞ்சுக்கணும். எதுவுமே வருஷம் வருஷம் ஸல்லல்லாஹு பத்தி பேசுறோம். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஒவ்வொரு இமாமும் ஸல்லல்லாஹு பத்தி பேசாமல் ஜும்மா கடக்கிறது கிடையாது. எந்த பயான்னாலும் சின்ன சின்ன பயான்னாலும் இல்ல தொழுகையினாலும் ஸல்லல்லாஹு ஸலவாத் ஓதாம ஸல்லல்லாஹு பத்தி புகழாம தொழுகையும் கிடையாது. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை நகராது. அப்படிப்பட்ட நபியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம், இன்னமும் பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஆனாலும் நமக்கு தெரியாத விஷயம் உலகத்துல இருந்துட்டு தான் இருக்கும். எல்லா இமாம்களும் ஸல்லல்லாஹு பத்தி பேசிதான் இருக்கிறாங்க. எல்லா ஜும்மாலையும் இந்த வாரம் ஃபுல்லா இந்த மாசம் ஃபுல்லா ஸல்லல்லாஹு பத்தி தான் பேசுவாங்க. இந்த ரபியுல் மாசம் ஸல்லல்லாஹு பிறப்பதுக்கு ஒரு மாசம். நீங்க நினைக்கலாம், ஏன் ரமலான்ல ஸல்லல்லாஹு பிறந்துட கூடாதா? ரமலான்ல லைலத்துல் கத்ர் இருக்குது, குர்ஆன் இறங்குச்சு, நோன்பு இருக்குது அப்படின்னு. அப்படி ஒருவேளை ஸல்லல்லாஹு ரமலான்ல பிறந்திருந்தால் அது ஒரு 5ஓட 10ஓட ஒன்னா சிறப்பா போயிருக்கும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் பிறந்தனால இந்த மாசத்துக்கே சிறப்பு. ரபியுல் அவ்வல்னால ஸல்லல்லாஹு மேல ரபியுல் அவ்வலுக்கு சிறப்பே தவிர ரபியுல் அவ்வல்னால ஸல்லல்லாஹு சிறப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எல்லா இமாம்களும் உலகம் ஃபுல்லா பேசிதான் இருக்கிறாங்க. ஆனாலும் தெரியாத விஷயம் இருந்துட்டு தான் இருக்கும். இப்படி எதுக்கு இந்த மீலாது அப்படின்னு கேட்கலாம். மீலாது விழா வைக்கிறாங்க இல்லையா? ஏன்னா ஒண்ணும் கிடையாது, நமக்கு தெரிந்த பழைய விஷயம் குழந்தைகளுக்கு புதுசா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து உரைக்கிறதுக்கு தான் இந்த மீலாது. நம்ம மீலாது சொன்னா தமிழ்ல பிறந்த நாள் அர்த்தம். நாயகம் ஸல்லல்லாஹு பிறந்த நாள் இன்றோடு 1500வது பிறந்த நாள் வருஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த 1500 வருஷம் ஆயிடுச்சு. 1500 மீலாது மாசம் இது. கேட்கலாம், எதுக்கு மீலாது? நம்ம நினைக்கிறமே பர்த்டே பார்ட்டி மெழுகுவத்தி ஏற்றி கேக்க வச்சு கேக்க நல்லா இருக்க கேக்க கத்தி வச்சு வெட்டி கொண்டாடல, வெளிச்சமா இருக்க மெழுகுவத்தி உப்புன்னு ஊதி இருட்டாக்கி கொண்டாடல. என்ன மீலாதுன்னு சொன்னா ஒரு பசங்களுக்கு ஆண்டு விழா வைப்போம், ஒரு பயான் நிகழ்ச்சி வைப்போம், அதுதான் மீலாது, அதுதான் கொண்டாட்டம். இஸ்லாத்துல வீணான விளையாட்டு கேளிக்கை இஸ்லாத்து அனுமதியே கிடையாது. பின்னாடி சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த ரபியுல் மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமான ஒரு மாசம். இந்த ரபியுல் மாசம் ஏன் கொண்டாடுறீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கட்டா அது யாருடைய வழிமுறைன்னு சொன்னா நீங்க புரிஞ்சுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி 3 விஷயத்தை அழுதான்னு சொன்னா ஒன்னு ஸல்லல்லாஹு அலைஹி பிறப்பை கேட்டு அழுதான். அந்த பிறப்புடைய நிகழ்ச்சி நம்ம பேசுறதுக்கு பேர் தான் மீலாது. அதை கேட்டு அழுகுறாங்கன்னு சொன்னா அவங்க சைத்தானுடைய அடிசூட்டை பின்பற்றாங்க தான் நம்ம சிந்திக்க வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துல கேலி கிண்டலுக்கு வீண் விளையாட்டுகள் அனுமதியே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபாரிஹீன். அல்லாஹ் என்ன சொன்ன குர்ஆன்ல, வீணான கொண்டாட்டத்தின் மூலமாக சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா,
அது அல்லாஹ் ஒரு காலம் விரும்ப மாட்டானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யுஃப்லிஹுல் ஃபாரிஹீன் லா யுஹிப்புல் ஃபாரிஹீன். எந்த வீணான கொண்டாட்டம், ஏதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஏதாவது ஒண்ணு நல்லது கெட்டதுக்கு கொண்டாடுறாங்க பாத்தீங்க, இரவு ஃபுல்லா குத்தரிச்சு குமாரச்சு கொண்டாடுறாங்க பாத்தீங்களா, அது அல்லாஹ் ஒரு காலம் விரும்ப மாட்டான், அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதாக குர்ஆன்ல சொல்றான். அதே அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் பி ஃபலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ஃபலலை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டும், ஃபதாலிக இந்த இரண்டை கொண்டும், ரஹமத் ஃபல் இரண்டை கொண்டும், பில் ஃபாரிஹூன் பில் ஃபாரிஹூ அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வபில் ஃபாரிஹூ அப்படின்னு, அதாவது இந்த ஃபலலையும் ரஹமத்தையும் கொண்டு நீங்க சந்தோஷம் அடைங்க என்பதை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சந்தோஷப்பட வேணா, கொண்டாடுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ஃபலலையும் ரஹமத்தை கொண்டு நீங்க சந்தோஷம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் என்ன? இப்னு அப்பாஸ் சொல்லி காட்டாங்க. இப்னு அப்பாஸ் யாருன்னு சொன்னா முஃபஸ்ஸிரின்கள் தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க விளக்கம் சொல்றாங்க, ஃபலுல் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய குர்ஆன் அர்த்தம். அல்லாஹ்வுடைய சிறப்பு என்ன சொன்னா அல்லாஹ்வுடைய குர்ஆன், அவனுடைய பேச்சுக்கு தான் ஃபலுல் என்பதாக இப்னு அப்பாஸ் விளக்கம் சொல்றாங்க. இந்த குர்ஆனை கொண்டு நீங்க சந்தோஷம் பெற்றுங்க. குர்ஆன் பார்த்தால நன்மை, ஓதனால நன்மை, குர்ஆன் எழுதினால நன்மை, வாய்க்கிற ஓதிட்டே இருந்த நன்மை, தூங்கும் போது ஓதனால நன்மை, விளையாடும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது, இப்படி குர்ஆன் ஆயத்தை எங்கெல்லாம் ஓதுறீங்களோ, இல்ல ஓதுறதை கேட்கறீங்களோ, அந்த குர்ஆன் ஓதிக்கா சஜிதா செய்றீங்களோ, குர்ஆனை சுமந்துட்டு போறீங்களோ, இப்படி குர்ஆன் ஃபுல்லா முழுக்க நன்மை அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொல்றான். அதுதான் ஃபலுல் என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு இன்னொன்னு அல்லாஹ் சொல்றான், ஃபலிலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, அவன் ரஹமத்துன்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா இப்னு அப்பாஸ் சொல்ல காட்டுறாங்க, அதுதான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலகத்துக்கும் ரஹமத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களை கொண்டும் நீங்க சந்தோஷப்பட்டுங்க என்பதை அல்லாஹ் சொல்றான். அதாவது இஸ்ஸாத்த கேலி கிண்டலுக்கு வீணான சந்தோஷம் அனுமதி இல்லைன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டும் நீங்கள் சந்தோஷம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டாங்க. இன்னும் அந்த ஆயத்து முடியல. அந்த ஆயத்து முடியல, அல்லாஹ் கடைசியில் சொல்ல வரான், வ கைரு மிம்மா யஜ்மஊன். இது எப்படி தெரியுமா? இந்த குர்ஆனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா? நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை வச்சு சந்தோஷப்படுறீங்க இல்லையா, அல்லாஹ் எனக்கு காரு கொடுத்தான், பங்களா கொடுத்தான், அழகிய மனைவி கொடுத்தான், அன்பான குழந்தைகள் கொடுத்தான், வீடு கொடுத்தான், சொத்து கொடுத்தான், நகையை கொடுத்தான், அப்படி கொடுத்தான், இப்படி கொடுத்தான்னு சொல்லி நீங்க பொருளாதாரத்தை வச்சு சந்தோஷப்படுறீங்க இல்லையா, இது எல்லாத்தையும் விட குர்ஆனும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உண்மையான சந்தோஷம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக அப்படிப்பட்ட ஒரு அந்த மகான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் தான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். அல்லாஹ் சொல்றான், ரமலானை பத்தி ரமலான்ல குர்ஆனை பத்தி அதிகமா பேசுவோம், நோன்பை பத்தி பேசுவோம். இந்த ஒரு மாசம் ரபீஉல் அவ்வல் கூடுதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அதிகமாக பேசக்கூடிய மாதம் தான் இந்த. ஏன்னா சாதாரணமான ஒரு தலைவர் கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சும்மா ஒரு ஜும்மால, ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல பேசக்கூடிய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. வருஷம் ஃபுல்லா, ஏன் ஆயுள் ஃபுல்லா, பிறந்து இறக்குற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசிக்கிட்டே இருந்தாலும் புகழ் முடியாது. பிறந்த குழந்தைக்கு முதல்ல என்ன பண்றாங்க? காதுல பாங்கு சொல்றாங்க, காமத் சொல்றாங்க. அதுல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அங்கேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு தான். ஒவ்வொரு தொழுகையிலும் அத்திஹாத்து இல்லாஹி வஸ்ஸலவாத்து வ தய்யிபாத்து அப்படின்னு அந்த அத்திஹாத் ஓதும் போது ஐயுஹன் நபியு அப்படின்னு சொல்றோம். ஐயுஹன் நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்குது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி புகழ்ந்து கொண்டே இருந்தாலும் புகழ் முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து உயர்ந்துகிட்டே இருக்கும். 3 விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல புது உடைமையை வச்சுட்டான். குர்ஆன் முஸ்லிம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கணும், மனித சமுதாயத்துக்கு குர்ஆன் அல்லாஹ் இறக்கணும். ஆனா அதுல குறிப்பா 3 விஷயத்த எல்லா மக்களுக்கும் பொதுவாக்கிட்டான். முஸ்லிம் ஒன்று தான் சொந்தம் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடல, 3 முழு உலகத்துக்கும் சொந்தம். அது ஒண்ணு அல்லாஹ் சொல்றான், ரப்புல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபர்ஸ்ட் ஆயத்து அது என்ன சொல்றான்? ரப்புல் ஆலமீன்னா என்ன அர்த்தம் சொன்னா, முழு உலகத்துக்கும் ரப்பு நான் தான். நீங்க யாரை வேணா வணங்குங்க, எதை வேணா பின்பற்றுங்க, எப்படி வேணா இருந்து போங்க, ஆனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரப்பு யார் தெரியுமா? நான் தான். அல்லாஹ் சொல்றான் ரப்புல் ஆலமீன், நான் ஒருத்தன் தான் உங்க ரப்பு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் திக்ருல் ஆலமீன், முழு உலகத்துக்கும் வேதம் என்ன சொன்னா குர்ஆன் என்பதாக அல்லாஹ் சொன்னான். ஆலமீன் திக்ருன்னு சொன்னா குர்ஆன், லில் ஆலமீன் இந்த முழு உலகத்துக்கும் வேதம் குர்ஆன் தான். எவ்வளவு வேதம் இருந்தாலும் அழிந்து போயிடும், மாற்றப்பட்டு போயிடும், திருடப்பட்டு போயிடும், ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். ஆனால் குர்ஆன் அன்றிருந்து இன்று வரைக்கும் ஒரு புள்ளி, ஒரு சேர், ஒரு ஜபர் மாற்றப்படாது, மாற்றவும் முடியாது. முழு உலகத்துக்கும் வேதம் இந்த குர்ஆன் தான். 2. மூன்றாவது அல்லாஹ் சொல்றான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், எல்லா உலகத்துக்கும் முழு உலக சமுதாயத்துக்கும் ரஹமத் யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவன் யாராவனா இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரஹமத் யார் தெரியுமா? நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் என்பதை அல்லாஹ் சொல்றான். இந்த 3 அல்லாஹ் பொது உரிமையாக்கிட்டான் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எந்த நபிக்கும் இப்படி அறிமுகம் அல்லாஹ் செய்யல. எந்த நபிக்கும் மூசா வரார், ஈசா வரார், இப்ராஹிம் வரார் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா எந்த நபிக்கும் அல்லாஹ் இவ்வளவு பில்டப், இவ்வளவு அறிமுகம், இவ்வளவு இன்ட்ரடக்ஷன் அல்லாஹ் கொடுக்கவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்றான், வமா அர்ஸல்னாக இலா ரஹமத்தில் ஆலமீன், நபியே நாயகமே உங்களை முழு உலகத்துக்கும் ரஹமத்தாகவே அண்டி நான் அனுப்பவில்லை என்பதாக அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத் என்பதாக தான் அறிமுகப்படுத்துறான். குர்ஆன்ல நிறைய நபி அல்லாஹ் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கா. நிறைய நபி அல்லாஹ் தஆலா சொல்லும் போதே பேர் சொல்லிதான் அழைச்சிருக்கான். யா நூஹு, யா இப்ராஹிம்,
யா யா இஸ்ஹாக் யா ஜக்கரியா அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கான். ஆனா குர்ஆன்ல எந்த இடத்துலயும் யா முஹம்மது சொல்லதே கிடையாது. எந்த குர்ஆன் ஃபுல்லா நீ ஆராய்ச்சி பாருங்க, ஒரு இடத்துல கூட முஹம்மதே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்டதே கிடையாது. மத்த நபி அல்லாஹ் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கான். யா நூஹே, யா ஜக்கரியா, யா இப்ராஹிம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஆனா எந்த இடத்துலயும் யா முஹம்மதுன்னு அல்லாஹ் சொன்னதே கிடையாது. ஐயுஹன் நபியு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அந்தஸ்து கொடுத்து அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கான். அந்த நபியை புகழாமல் ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? அந்த நபியை புகழக்கூடாதுன்னு சொல்றது ஒரு நியாயமா தெரியுது நமக்கு. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய வச்சிருக்கான் குர்ஆன். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்துக்கும் அல்லாஹ் ரஹமத்தை அமைச்சிருக்கிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லி காட்டாங்க இல்லையா, என்ன நாயகமே எனக்கு உலகத்துல 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். உலகத்துல 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும் நாயகமே. என்ன அபூபக்கர் கேட்கும்போது சொல்றாங்க, அல் இன்ஃபாக்கு லதைக்க ரசூலுல்லாஹ், நாயகமே என் சொத்து செல்வத்தை ஃபுல்லா உங்களுக்காகவே நீ செலவு செய்யணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது அல் ஜல இது சும்மா என் நாயகமே நான் உங்க கூட உட்காந்துட்டே உங்க சுகபத்திலே உங்க கூடவே இருக்கணும், உங்கள்ட்ட பிரியவே கூடாது. 3வது என்ன அபூபக்கர் கேட்கும்போது சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நதுரு இலைக்க ரசூலல்லாஹ், என் கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், என் பார்வை விட்டு நீங்க மறையக்கூடாது, உங்களை விட்டு நான் மறைய மாட்டேன், உங்க கூடவே இருக்கணும். அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க. சொன்னா எவ்வளவு சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தெரிஞ்சு பார்க்கணும். இபாதத்து பெருசா சுஹபத்து பெருசா? தொழுகிறோம், திக்கு செய்யறோம், நோன்பு வைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் கிடைச்சு 40 வருஷம் தான், 40வது வயசுல தான். அதுக்கப்புறம் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசுல வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருக்கலிமாவை விளக்கத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி கேட்டிருந்த சஹாபாக்கள் என்ன பண்ணிருக்கணும்? அதிகமா தொழுகிறோம், அதிகமா திக்ர் ஓதுறோம், அதிகமா குர்ஆன் ஓதுறோம், அதை தானே செஞ்சிருக்கணும். ஆனா சஹாபாக்கள் வரலாற்றை வழி எடுங்கன்னு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை சுத்தி குட்டி போட்ட போன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி வந்தாங்க. ஏன் போய் தொழ வேண்டியதானே, இபாதத் செய்ய வேண்டியதானே, ஏன் செய்யல? அவங்க விளங்குனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறது தான் இபாதத்துன்னு. உமர் ஒரு கட்டத்தை இப்படியே கேட்டாங்க, அபூபக்கரே நான் வாழ்நாள்ல செஞ்ச எல்லா அமல்களையும் பிறந்ததிலிருந்து இன்று வரையிலும் செஞ்ச எல்லா அமலையும் நான் உங்களுக்கு தயாரா இருக்கிறேன், ஒரே ஒரு நாள் நீங்க செஞ்ச அமல் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அமல் கேட்டா சொல்றாங்க, நீங்க சவுரு கோகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தீங்க பாத்தீங்களா, போன ஜும்மால சொன்னேன் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுரு கோகையில உட்கார்ந்துதாங்க, காஃபில சுத்தி வந்தாங்க, கீழே குனிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு. அந்த படபடப்பான நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த நபர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஒரு நாளுடைய அமல் நீங்க எனக்கு கொடுக்கிற மாதிரி இருந்தால் நான் வாழ்நாள் ஃபுல்லா செஞ்ச எல்லா அமலும் உங்களுக்கு தர தயார் என்பதாக உமர் கேட்க அபூபக்கர் மறுத்துட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? உமர் எவ்வளவு தொழுதிருப்பாங்க, இரவுல தஹஜ்ஜுத் தொழுதிருப்பாங்க, ஸலாத்துல் லைல் இரவு ஃபுல்லா தொழுதிருப்பாங்க, குர்ஆன் ஓதிருப்பாங்க, எவ்வளவு திக்ர் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு தர்மம் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு ஒரு உலகத்தை எவ்வளவு ஆட்சி செஞ்சிருப்பாங்க, எல்லாத்தையும் கொடுக்க தயார். அந்த ஒரு நாள் அமலை கேட்டாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா சுஹபத்து தான் முக்கியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழ் ரொம்ப முக்கியம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு, அதாவது இது நிறைய விஷயத்த சொல்லுவோம், எதை சொல்றது எதை விடுறதுனே தெரியல. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு முன்பாகவே ஒரு சுப செய்தி சொல்லப்பட்ட நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையே எல்லா நபியும் சொல்லிட்டே வந்தாங்க. எல்லா நபியும் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? 2 விஷயம் தான். ஆதம்ல இருந்து ஈசா வரைக்கும், முதல் நபி ஆதம் ஈசா வரைக்கும் எல்லா நபியும் சொன்ன ஒரே 2 விஷயம் தான். ஒண்ணு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லை. இதுதான் எல்லா உலகத்துல எல்லா மக்களுக்கும் எல்லா சமூகத்துக்கும் எல்லா நபி இதைதான் சொல்லிட்டு வந்தாங்க. அல்லாஹ் வணங்கு, அல்லாஹ் வணங்கு, அல்லாஹ் தவிர இறைவன் கிடையாது, அல்லாஹ் ஒருத்தன் தான், அல்லாஹ் நம்புக அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க. 2வது என்ன சொன்னாங்க? இறுதி தூதர் ஒருத்தர், அவர் பேர் முகமது, அவரை கொண்டு ஈமான் கொள்ளுங்க. இதுதான் 2 விஷயம் தான் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சூரத்து சாஃப்ல சொல்லி காட்டுறான். முபஷிரம் யஅதி மின் பாதி இஸ்மு அஹ்மத், எனக்கு பிறகு ஒரு நபி வருவார், அவர் பேர் இஸ்மு அஹ்மத், அஹ்மத் அப்படின்ற ஒரு நபி வருவார் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்றான். இப்படி எல்லா நபியும் சொல்லிட்டு போனாங்க. எனக்கு பின்னாடி இப்ராஹிம், எனக்கு பின்னாடி இறுதி தூதர் வருவார், அவர் பேர் முகமது என்பதாக சொல்லிட்டு போனாங்க. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹு, உலகத்துல அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய அழகா இருந்தாங்க. அப்துல்லாவுடைய தந்தை யாருன்னு சொன்னா அப்துல் முத்தலிப் அந்த நாட்டு முத்தவலி மாதிரி நாட்டாம மாதிரி இருந்தார். அவருக்கு 12 பிள்ளைங்கள். அவர்ல கடைசி பிள்ளை கடைக்குட்டி சிங்க யாருன்னு சொன்னா கடைக்குட்டி தான் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை. அவர் மிகப்பெரிய அழகா இருந்தாரு. அவரை பார்த்து எல்லா பெண்களும் ஆசைப்படுற அளவுக்கு ரொம்ப அழகா பேரொலியா இருந்தாரு. அவர் திருமணம் முடிச்சார். ஆமினா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேரொலி ஆமினாவோட கருல வயிற்றுல சென்று அடைஞ்சிச்சு. அந்த அப்படியே டிரான்ஸ்லேஷன் மாறி போயிடுச்சு. அப்துல்லாட்டு இருந்த அந்த ஒலி திருமணத்துக்கு பிறகு அப்துல்லாட்டு இருந்த அந்த ஒலி ஆமினாவோட வயிற்றுக்கு போயிடுச்சு. ஆமினாவோட கருவு சுமந்தாங்க, ஸல்லல்லாஹு சுமந்தாங்க இல்லையா, அந்த ஒலி அங்க போயிடுச்சு. இது ஆமினா ரலியல்லாஹு பின்னாட்களை சொல்லி காட்டுறாங்க. நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல வயிற்றுல இருந்து ஒரு ஒளி பாஞ்ச மாதிரி கனவு கண்டேன். அந்த ஒளி, அந்த வெளிச்சம் மக்கா நகர் நாலாபுறமும் சூழ்ந்துக்குச்சு அப்படின்னு கனவுல சொல்றாங்க. அந்த ஒளி தான் யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒளி பின்பு அந்த மக்கா பெண்களே சொல்றாங்க, அப்துல்லா
திருமணத்துக்கு முன்பாக அழகா தெரிஞ்சால் திருமணத்துக்கு பின்பு அந்த அழகு, அந்த ஒளி அவர் முகத்துல காணப்படலையேன்னு சொன்னாங்க. அந்த ஒளி, அந்த அழகு ஆமினா வயிற்றுல போச்சு. அந்த ஒளிதான் ஸல்லல்லாஹு பிறப்பும் இறப்பும் ஒரே நாள், ஒரே மாதம், ஒரே நாள். திங்கட்கிழமை பிறந்தாங்க ஸல்லல்லாஹு ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறந்தாங்க. அதே திங்கட்கிழமை ரபியுல் பிறை 12 வஃபாத் ஆனாங்க. ஸல்லல்லாஹு பிறப்பும் இறப்பும் ஒரே நாள் அல்லாஹ் தஆலா வச்சான். பிறக்கும்போது எல்லா ஹதீஸுக்கு தான் பதிவு செய்யப்பட்ட விஷயத்தை நான் சொல்றேன். பிறக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணெய் தேய்ச்ச மாதிரி பிறந்தாங்க. தலை பரட்ட தலையா இல்ல, தலை ஏதோ அலங்கோலமா இல்ல, நல்லா நீட்டா எண்ணெய் தேய்ச்சுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்ச முறையில ஸல்லல்லாஹு பிறந்தாங்க. இன்னும் பிறக்கும்போது ஸல்லல்லாஹு 2 கண்களையும் சுருமா வைத்த நிலையில ஸல்லல்லாஹு பூமியில பிறக்கிறாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு கத்தனா செய்யப்பட்டே பிறந்தாங்க. பிறந்த பிறகு கத்தனா செய்யப்படவில்லை. பிறக்கும் போது ஸல்லல்லாஹு கத்தனாவோட பிறந்தாங்க. இன்னும் சொல்லுவாங்க, தன்னுடைய மறைவிடத்தை ஸல்லல்லாஹு மறைத்த நிலையில, அதாவது ஜவ்வு போன்ற ஒரு தோல் மறைவிடத்தை மூடின நிலையில ஸல்லல்லாஹு பிறந்தாங்க. மறைவிடத்தை யாரும் பார்க்கல, பார்க்கவும் அல்லாஹ் தஆலா அனுமதிக்கல. ஸல்லல்லாஹு பிறக்கும்போது மறுமணத்தை மறைத்த நிலையில பிறந்தாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு பிறக்கும்போது சஜிதாவுடைய நிலையிலே பிறந்தாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு பிறந்த போது கலிமா வேற தூக்கின மாதிரி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு சாட்சி சொல்ற நிலையிலே அல்லாஹ் தஆலா தாயிட வயிற்றிலிருந்து பிறக்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்புள் குடி அறுக்கப்பட்ட நிலையில பிறந்தாங்க. எல்லா குழந்தையும் பிறந்த பின்புதான் தொப்புள் குடியை கட் பண்ணி அந்த சுத்தம் செய்ய, பிரசவத்திட்டு எல்லாம் சுத்தம் செய்வாங்க. ஆனா ஸல்லல்லாஹு பிறக்கும் போதே பரிசுத்தமாக தூய்மையாக எந்த ஒரு தாய்க்கு வேதனை இல்லாமல் அழகான முறையில நீட்டா அழகு பேரொழியா ஸல்லல்லாஹு பிறந்தாங்க, தொப்புள் குடி இல்லாமல். இன்னும் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல எல்லா குழந்தையும் பிறக்கும் போது தாயோட மர்ம உறுப்பின் மூலமாக தான் பிறந்தது. ஆனா ஸல்லல்லாஹு முதல்ல இப்போ சிசரிங் பண்றாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் முன்னோடியா, அதுக்கெல்லாம் அடிப்படையா பல 1500 வருஷத்துக்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயோட அடிவயிறு பிறந்த மாதிரி அப்படியே பிறந்தாங்க. அதாவது சிசரிங் இப்ப பண்றாங்க, அந்த 1500 வருஷத்துக்கு முன்பாக ஸல்லல்லாஹு தாயோட உறுப்புல பிறக்காமல் அது கண்ணிய குறைவு என்பதற்காக வேண்டி தாயோட வைத்து பிறந்தவாறு அப்படியே பிறந்தாங்க என்பதாக ஹதீஸ்ல பாக்குறோம். இப்படி எல்லா செய்தியும் ஸல்லல்லாஹு திறந்த புத்தகமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பது இல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சிறப்பாக பூமியில பிறந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி பிறக்கும் போது முழு உலகமும் ஸல்லல்லாஹு அந்த முகமது என்ற பேர் அல்லாஹ் பாதுகாத்து வச்சான். ஸல்லல்லாஹு முகமது பேர் வச்சாங்க, அந்த முகமது பேர் எல்லாம் பாதுகாத்து வச்சான். முகமது அப்ப வந்த பேர் கிடையாது, பிறப்பதுக்கு முன்பாக, இன்னும் உலகம் தோன்றுவதற்கு முன்பாக அந்த முகமது பேர் அல்லாஹ் குறிச்சு வச்சுட்டான். அரசுல முகமது ரசூலுல்லாஹ் அப்படின்னு அரசுல இருந்துச்சு. அது என்ன சுருக்கமா சொல்றேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாவம் செஞ்சிருவாங்க, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப முகமது பேர்ல வசீலா வச்சு நான் கேட்கிறேன், அல்லாஹ் நான் பாவத்தை மன்னிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டனால அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிச்சு கேட்பான், ஆதமே அந்த முகமது பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆதம் அல்லாஹ் கேட்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்ன நீ படைக்கும் போது படைச்ச உடனே நான் அரசுல பார்த்தேன், அரசுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு, உன்னுடைய பேர் கூட முகமது பேர் சேர்ந்து இருந்துருச்சு. அப்ப அவர் உன் பேர் கூட சேர்ந்திருந்த அவர் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துள்ள நபரா தான் இருப்பார் நான் விளங்கிட்டேன். அதனால நான் கேட்கிற முகமதுன்ற பேரை வசீலா வச்சு கேட்கிறேன் மனுஷன் கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை மன்னிச்சுட்டான் என்பதாக ஹதீஸ்ல வருது. அப்ப முகமது பேர் அல்லாஹ் தஆலா அப்பவே சூட்டிட்டான், இவருக்கு முகமது பேர் வைக்கணும். ஆனா அல்லாஹ்வோட நாட்டம் ஸல்லல்லாஹு பிறக்கிற வரைக்கும் ஒரு நபருக்கு முகமது பேர் கிடையவே கிடையாது. ஒரு நபருக்கு முகமது பேரை கிடையாது, அல்லாஹ் வைக்க விடல. அல்லாஹ் யாரோட சிந்தனை அந்த பேரை கொண்டு வரல. எப்படியோ பேரை வச்சாங்க. அரபி இலக்கணம் தெரிஞ்சவங்க மழை சாரல், தெண்டல், காற்று அப்படின்னு இலக்கணத்துல குழந்தைக்கு எப்படி எல்லாம் பேர் வச்சு அழகு பார்த்தாங்க. நான் முகமது பேர் அல்லாஹ் பாதுகாத்து வச்சான். இப்போ என்ன தெரியுமா நிலைமை, ரெக்கார்டு என்ன தெரியுமா, முழு உலகத்துல அதிகமான வச்ச பேர் எது தெரியுமா? முழு உலகத்தை எடுத்து எல்லா மதத்தையும் எடுத்து பாருங்க, உலகத்துல ஒரு தனி நபருடைய பெயர் அதிகமாக வைக்கப்பட்ட பேர் எது தெரியுமா? முகமது என்ற பேர் தான். ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீட்டிலும் முகமது பேர் இல்லாம ஒரு நபர் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு முகமது இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா ஏற்பாடு அப்படி. ஸல்லல்லாஹு பிறப்பது அந்த முகமது பேரை யாருக்குமே வைக்கல. இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு முகமது பேர் தாங்கி ஒரு நபர் இருப்பார். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் அப்படி பாதுகாத்து வச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை. இன்னும் சொல்லுவாங்க, கர்ப்பப்பையில கர்ப்பத்துல குழந்தை இருக்கும் போது 6 மாதம் 7 மாதம் ஆச்சு சொன்னா ஸ்கேன் போட போவாங்க. அப்போ டாக்டர் சொல்லுவாரு, வயிற்றுல குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுமா, ஜாக்கிரதையா நட, பார்த்து நட, மாடிப்படி ஏறாத, அதிகமான சவுண்டு கேட்காத, அதிகமான சவுண்டு கேட்க, டிவி சவுண்டா பார்க்காத, செல்போன் நோண்டாத, அதிகமா இபாதத் செய், நல்லவரா இருந்தா சொல்லுவாரு, குர்ஆனை ஓதி திக்ர் செய். ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் முன்னோடியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதுக்கு முன்பாக வரலாற்றை பதிவு செய்யறாங்க. 10 நாளுக்கு முன்பாக அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல கரெக்டா 30 நாளுக்கு முன்பாக, எப்படியோ ஒரு மாதத்துக்கு முன்பாக காபா வெடிக்கிறதுக்கு ஆபிரகாம் யமன் நாட்டுல இருந்து வரான். ஏன் யமன் நாட்டுல காபா எல்லாரும் மக்கள் காபா சுத்தி போறாங்களே, காபா அவ்வளவு பிரபலமா அப்படின்னு சொல்லி யமன் அவன் ஒரு காபாவை கட்டினான். காபா மாதிரி ஒரு வடிவத்தை யமன்ல கட்டினான். கட்டி எல்லாம் இங்க வாங்க, அதே மாதிரி இது வாங்கன்னா
வரல. ஏன்? அல்லாவோட ஏற்பாடு. காபால ஒண்ணுமே இல்லை, ஒரு 4 சவுர் அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அல்லா கூட்டம் கூட்டமா போக வச்சா இன்னும் போயிட்டே தான் இருக்கிறாங்க. எமன்ல அந்த ஆபிரகாம் பார்த்தான், அதே மாதிரி காபா கட்டினா என் ஊருக்கு வாங்கன்னா யாருமே வரல. இவன் பார்த்தான், பொறுத்து பார்த்து அதை காபா இடிக்கத்தான் முடியும்னு சொல்லி யானைப்படை கூட்டி புறப்பட்டான் காபாவுக்கு. பல்லாயிரம் பேர் யானை சீட்டு போனாங்க. முஜ்தலிஃபா, இப்ப ஆஜிகள் இருக்கிறாங்க முஜ்தலிஃபா, அந்த இடத்துக்கு யானை எல்லாம் ஸ்டே பண்ணி இடிக்க போறான். அப்போ அப்துல் முத்தலிப், ஏற்கனவே சொன்ன இல்லையா சல்லாசம் பாட்டன் அப்துல் முத்தலிப் நாட்டாம, அந்த ஊர் நாட்டாம, அவர் வராரு. அவர் வந்த உடனே அவர் தோற்றத்தை பார்த்து ஆபிரகாம் யானை மேல உட்கார்ந்து இருக்கலாம். வரலாற்று இன்னும் தெளிவா பதிவு செய்யறாங்க. அந்த எல்லா யானைக்கும் தலைவர் ஒரு யானை, அந்த யானை மேல ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கலாம். அந்த யானைக்கு பேர் அஹமது, அந்த யானைக்கு பேர் அகமது வச்சிருந்தான். அந்த அகமது ஏனையில உட்கார்ந்துருந்தான். ஆபிரகாம் தோற்றத்தை பார்த்தோடனே, தலப்பான் தாடி நல்லா ஆஜான பாகுவான தோற்றத்தை பார்த்தோடனே ஆபிரகாம் அவனை அறியாம ஏனை இறங்கிட்டான். கீழே இறங்கி என்ன விஷயம் வந்து கேட்டான். இல்ல, உங்க ஆளுங்க இந்த எங்க ஊருக்கு வரும்போது என் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அந்த ஒட்டகத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு அப்துல் முத்தலிப் கேட்கிறாரு. அப்ப ஆபிரகாம் கேட்கிறானா, உங்களுடைய இறையில காபாவை இடிக்க வந்திருக்கிற, நீ போய் அற்ப ஒட்டகத்தை போய் கேட்கிறே, நீ காபாவை ஏன் இடிக்கிற கேட்பேன்னு பார்த்தேன், ஆனா நீ ஒட்டகத்தை கேட்கிறே அப்படின்னு ஆபிரகாம் ஏளனமா கேட்டான். அப்ப அப்துல் முத்தலிப் சல்லாசம் பாட்டனார் சொன்னாங்களாம், ஒட்டகம் ஏன் சொத்து, அதை கேட்க எனக்கு உரிமை இருக்கு, காபா ஏன் சொத்து கிடையாது, அது அல்லாவோட சொத்து, அல்லா பார்த்துப்பா, நீ ஒட்டகத்தை கொடு அப்படின்னு அப்துல் முத்தலிப் கேட்டாங்க. இவன் ஏழாம பார்த்து விட்டுட்டான். அதே மாதிரி காபா இடிக்க வந்தா அல்லாவோட சொத்து அல்லா காப்பாத்த. அல்லா குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், நபி நாயகமே நீ பார்க்கவில்லையா, அந்த யானைப்படையை சிதறடித்து ஓட விட்டு நீ பார்க்கலையா? எப்படி தெரியுமா சொல்றான், கஸ்ஃபிம் மாகுல், அந்த யானைப்படை சிதறடிக்கு வந்தாங்க இல்லையா, அவனை அபுவாபில் இந்த பறவை வச்சு நான் சிதறச்சு ஓட வச்சேன். எப்படி தெரியுமா கடைசியில ஆனாங்க, காசிஃபின் மாக்குல், ஒரு சப்பி போட்ட வைக்கோல போல ஆயிட்டாங்க. கரும்பு ஜூஸ் குடிக்க போகும்போது கரும்பை ஒரு மிஷின்ல விட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த கரும்பு சக்கை எப்படி வருமோ அந்த மாதிரி சக்கையா கீழே விழுந்தானுங்களாம் அந்த காபா இடிக்க வந்தவங்களாம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, அப்போ அந்த யானைப்பட சிதறச்சு ஓடும் போது எல்லாரும் பார்த்தாங்க. அந்த ஆமினா அப்போ வந்து பார்த்தாங்க. ஆமினா இப்ப நிறைய மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. பார்த்து அதுக்கு பிறகு குழந்தை பிறந்து சல்லாசம் அல்லா இந்த விஷயத்தை எல்லாம் எப்படி குர்ஆன்ல சொல்லலாம். யானைப்படை தெரிஞ்சு பார்க்கலையா, நல்லா யானை எப்படி சொன்ன, யானைப்படைன்னு ஒரு வந்து ஆபிரகாம் கொண்டு வந்தான், அதை இடிச்சான், அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அது உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டீங்களா அப்படித்தானே கேட்கலாம். ஆனா அல்லா எப்படி தான் கேட்கறான், அலம் தர, நீங்க பார்க்கலையான்னு கேட்கறான். நீங்க பார்க்கல நாயகமே, அந்த யானைப்படை சேர்த்து ஓடிச்சு நீங்க பாக்குறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, அப்ப தாயோட கர்ப்பப்பையில சலாசம் இருக்கும் போதே அதை பார்த்தாங்க அப்படின்னு பதிவு செய்யறாங்க. இப்ப சொல்றாங்க இல்லையா, 7 மாசம் ஸ்கேன் போடும் போது டிவி சவுண்ட வைக்காதீங்க, அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு. இதுக்கெல்லாம் முன்னோடியா சலாசம் வயிற்றுல இருக்கும் போது இதை பார்த்தாங்கன்னு அல்லா அப்பே குர்ஆன்ல சொல்லிட்டான். சலாசம் ஆமினாவோட வயிற்றுல இருக்கும் போதே அந்த ஆமினா வந்து அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தாங்க. அப்ப நீங்க பார்க்கல நாயம், நீங்க வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நீங்க பார்க்கல அல்லா கேட்கறான். ஏன் இது ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாசம் பிறப்பதுக்கு முன்பாக எல்லா ஏற்பாடையும் பர்ஃபெக்ட் பிளான் அல்லா பண்ணிட்டான். இதெல்லாம் பண்ணிட்டு சலாசம் பிறந்தாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த கண்மணியாயம் சலாசம் பிறந்த மாதம் இதுதான். அதிகமா சலாசம் புகழுங்க, சலாசம் சலவாத் ஓதுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு மறுமையில சலாசம் ஷஃபாத்தோடு நம் சொர்க்கம் சுரவே பாக்கியதெல்லாம் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.